வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மதுரையில் திங்கள்கிழமை மதியம் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தின் போதும் இதேபோன்ற சம்பவம் நடந்தது. இந்த மோதல்கள் உள்ளூர் மட்டத்தில் கட்சிக்குள் பதட்டங்களை எடுத்துக்காட்டியது. மதுரையில் தனியார் விடுதியில் முன்னாள் அமைச்சர் நத்தம் ஆர். விஸ்வநாதன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவின் மதுரை பிரிவுக்கு கள ஆய்வு நடத்துவதே இதன் நோக்கம். அமர்வின் போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே. ராஜுவுக்கு விசுவாசமான நிர்வாகிகள் செழியன், சரவணன், ராமச்சந்திரன் ஆகியோருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு பிரிவினர் ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரியதால் கருத்து வேறுபாடு உடல் தகராறாக மாறியது. மோதலுக்கு பதிலளித்த விஸ்வநாதன், கோரப்படாத ஆலோசனைகளை வழங்காமல் கட்சித் தலைமையின் உத்தரவுகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். தலைவர்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் அதற்கேற்ப செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றத்தில் இதேபோன்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது மற்றொரு வன்முறை தகராறு ஏற்பட்டது. கூட்டம் நிறைவடைந்த நிலையில் அதிமுக நிர்வாகி ரமேஷ் ஆதரவாளர்களுக்கும் மற்றொரு நிர்வாகி பொன் ராஜேந்திரன் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் விரைவில் உடல் ரீதியான மோதலாக மாறியது. அதிமுகவில் உள்ளூர் கோஷ்டியினர் செல்வாக்குக்காக போட்டியிடுவதால் இந்த சம்பவங்கள் உள்கட்சி பூசலை பிரதிபலிக்கின்றன. கட்சிக்குள் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் பேணுவதற்கு மாநில அளவில் தலைமை இந்த மோதல்களை தீர்க்க வேண்டும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.